வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கப் சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் 2 நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியதும் நம்ம காய்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் எடுத்திருக்கேங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். காய்கள் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு காயை வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு சில பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரம் போனால் போதும். இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகட்டும். நான் இன்னைக்கு வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியை நறுக்கி கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நல்ல மணமான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.